இன்னைக்கு எபிசோடு பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. காலையில முதல் ப்ரோமோல இதுவரை காணாத என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்களேடா, எங்கடா அந்த என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி சேனல்காரனை கழுத்தை பிடிச்சி கேட்கற மாதிரி உங்களுக்கு எல்லாம் கோவம் வந்திருக்கலாம். இது எனக்கு காலையிலேயே தெரியும். இவங்க இந்த மாதிரி போட்டாலே இன்னைக்கு எபிசோட்ல ஒண்ணு இருக்காது அப்படின்னு நினைச்சு அதுக்கேற்ற மாதிரி லைவுமே செம மொக்கையா இருந்தது. அதனாலதான் எதையுமே நான் அப்டேட் பண்ணல. எல்லாரும் அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. எபிசோட்லயுமே இன்னைக்கு அவ்வளவா கண்டென்ட் இல்ல, பட் அந்த பணப்பெட்டி மேட்டர் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சோ அதுதான் இன்னைக்கு எபிசோடோட கொஞ்சம் ஹைலைட்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி சில முக்கியமான சம்பவங்கள் எல்லாத்தையும் அப்படியே ஒண்ணா கலந்து கட்டி ஒரே வீடியோல சொல்றேன். பட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ரெக்வஸ்டா கேட்கறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதான். வீடியோ பக்கம் வந்து எல்லாரும் மறக்காம லைக் பண்ணிட்டு எத்தனாவது லைக் அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல போட்டு போங்க. இதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேனல் இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி இப்ப நான் டைரக்டா வீடியோக்குள்ள போறேன். முதல்ல எடுத்த உடனே எல்லாரும் சந்தோஷமா எந்திரிங்கப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹாப்பி நியூ இயர் சாங்க போட்டுவிட்டு எல்லாரையும் எழுப்பி விட்டாப்ல. எல்லாரும் எந்திரிச்ச உடனே ஒரு மார்னிங் டாஸ்க், நியூ இயர் அன்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள கத்துக்கிட்ட எந்த ஒரு விஷயத்த நீங்க வெளியில பின்பற்றுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க வச்சாப்ல. மோஸ்ட்லி இங்க இருக்க எல்லாருமே பாசிட்டிவா தான் சொன்னாங்க. இதுல பூர்ணிமா சொன்னது தான் ஹைலைட். இங்க நான் பண்ண ஏதோ ஒரு விஷயத்துக்காக வெளியில ஹேட்ரேட் வரது கூட எனக்கு வாய்ப்பு இருக்கு, பட் அதை ஹேண்டில் பண்ற அளவுக்கு தெம்பை எனக்கு இந்த வீடு கொடுத்திருக்கு, அதை நான் எடுத்துட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு உண்மையை ஒத்துக்கிட்டாங்க. வெளியில அவங்களுக்கு நெகட்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியுது. அதை இந்த இடத்துல தெளிவாவே ஒத்துக்கிட்டாங்க. ஆல்மோஸ்ட் மத்த எல்லாருமே ஓரளவுக்கு பாசிட்டிவா சொன்னாங்க. மணி மட்டும் அவங்க அம்மாக்கு இன்னைக்கு பர்த்டேவா, சோ அதுக்கும் விஷ் பண்ணாரு. இதுக்கப்புறம் மணி, விஷ்ணு, தினேஷ் இவங்க 3 பேரும் தனியா உட்கார்ந்து பேசுவாங்க. விஷ்ணுக்கும் தினேஷ்க்கும் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பெட் இருந்தது. பணப்பெட்டி வந்தது அப்படின்னா விசித்ராமா எடுத்துட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி விஷ்ணு சொன்னாப்ல. இல்ல அவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தினேஷ் சொன்னாரு. சோ இதுல இவங்க 2 பேருக்கு நடுவுல இன்னும் அந்த பெட் போய்கிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த பக்கம் விசித்ரா உட்கார்ந்து இந்த வாட்டி யாரு டைட்டில் வின்னர் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. பூர்ணிமாக்கு புரிஞ்சிருச்சு, எங்க அர்ச்சனா தாங்க டைட்டில் வின்னர், அந்த டாமெக்ஸ் டாஸ்க்ல கூட அந்த பொண்ணு தான் அவ்வளவு ஹையா இருக்கு பாத்தீங்களா அப்படின்னு கேட்க, ஆமா ஆனா அந்த டீம்ல ரவீனாவும் இருந்தா இல்ல அப்படிங்கிற மாதிரி விசித்ரா கேட்க, இல்ல இல்ல அடுத்த வாட்டி அவ தனியா தான் நின்னா, அந்த டீம்ல யாருமே கிடையாது, ரவீனா கூட கிடையாது, அப்படி இருந்தா அவ தான் ஜெயிச்சா, நமக்கு ஃபேன்ஸ் இருந்தா மட்டும் போதாது, அந்த ஃபேன்ஸ் வந்து ஓட்டு போடணும், அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமா சொல்றாங்க. ஆக்சுவலி பூர்ணிமாக்குமே ஈக்குவலான ஃபேன்ஸ் இருந்தாங்க ஆரம்பத்துல, பட் அதாவது அவங்களுடைய சேனலை ஃபாலோ பண்றவங்க. பட் இந்த வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க பண்ண செயலால தான் இப்போ அவங்களுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, அதான் உண்மை. இதுக்கப்புறம் விசித்ரா சொன்னாங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இன்னும் ஹைலைட். அப்பனா நம்ம இந்த வீட்டுக்குள்ள எவ்வளவுதான் நல்லா விளையாண்டாலும் ஓட்டு போறதுக்கு வெளியில ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வன்மத்தை கொட்டுறாங்க. பட் அர்ச்சனா டிசர்விங் தான் அப்படிங்கிற மாதிரி லேசாவும் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட ஹைலைட் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. மக்கள் இங்க நடக்கிற எல்லாத்தையும் பாக்குறாங்களா இல்லையா அப்படின்னு தெரியல. ஏன்னா இந்த வீட்டுக்குள்ள சில பேர்லாம் சேவாய் சேவாய் இருக்கிறத பார்த்தா என்னால ஒண்ணுமே புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி தான் டாபிக்கே ஆரம்பிப்பாங்க. விசித்ராக்கு தான் பண்றது தப்பு அப்படின்னு இன்னும் புரியவே இல்லை. தினேஷ் ஏன் இன்னும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கா அப்படிங்கிறது அவங்களோட ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. இந்த வாரம் ஃபுல்லாவே அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க. வீக்கெண்ட் எபிசோட்லயே அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஓட்டிங்ல எப்பவுமே செகண்ட் இருக்கக்கூடிய இவங்க இன்னைக்கு 4வது 5வது இடத்துக்கு வந்துட்டாங்க. அந்த லெவல் மக்கள் இவங்க மேல வெறுப்பாயிட்டாங்க. அது கிளியரா புரியுது. சோ இதுக்கப்புறம் பூர்ணிமா மாயா தனியா உட்கார்ந்து பேசுவாங்க. ஆக்சுவலி மாயா இந்த இடத்துல ஒரு விஷயத்தை கிளியரா சொல்லிட்டாங்க. பூர்ணிமா நீ வந்து பணப்பெட்டி எல்லாம் எடுத்துட்டே போகாத, ஏன்னா அது எனக்கு வேணும், 10 லட்சத்துக்கு மேல வந்தா நான் எடுத்துட்டு ஓடிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மாயா தெளிவா இருக்காங்க. நான் வேணா சொல்றேன், நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லாருமே இந்த இடத்துல பணப்பெட்டிக்காக விஜயவர்மா எடுத்துருவாரு இல்ல மணி எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. என் கெஸ் என்ன அப்படின்னா, ஒரு 10 லட்சமோ இல்ல 8 லட்சமோ வந்தது அப்படின்னா கண்டிப்பா மாயா எடுக்கிறதுக்கு தான் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி மாயா இந்த இடத்துல இன்னொரு விஷயமா சொல்றாங்க. நேத்து வந்து விசித்ரா மேம் செமையா மாட்டிக்கிட்டாங்க, அவங்க அதுலயே கொஞ்சம் வீக் ஆயிட்டாங்க, இன்னொருத்தரோட பர்சனல் பேசலாம் ரொம்ப தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்ல பூர்ணிமா இப்பதான் ஒரு உண்மையை சொல்றாங்க. ஆமாங்க, நேத்து கூட நான் கேட்டேன், நீங்க வந்து அவருடைய பர்சனலா பேசுறீங்க, சப்போஸ் அவர் வந்து உங்களோட ஹஸ்பண்டையும் பசங்களை இழுத்து வச்சு பேசினார் அப்படின்னா உங்களால ஏத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் கூடாது, ஏன்னா என் லைஃப் இன்னும் இருக்கு, அவனோட லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா சொல்லியிருக்காங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பூர்ணிமாவே இந்த இடத்துல கேக்குறாங்க. அதான் உண்மை. ஆனா விசித்ரா இந்த மாதிரி சொன்னது உண்மையிலே தப்பு. இவங்களுக்கு எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படிங்கறதுனால இன்னொருத்தனோட வாழ்க்கையை ரொம்ப சுலபமா தூக்கி போட்டு மிதிச்சுட்டு போயிடுறாங்க. அது ரொம்ப ரொம்ப தப்பு. திரும்ப திரும்ப பேரை கெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இது இந்த வாரம் எங்க போய் முடிய போகுது அப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் விசித்ரா வெளில போனா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதுக்கப்புறம் விஷ்ணு, மணி, தினேஷ் இவங்க 3 பேருமே இந்த வாரம் விசித்ரா வந்து கொஞ்சம் வீக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி மாயா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் மணி அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தினேஷ் விஷ்ணுவும் பேசுவாங்க. மணி மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அவன் பணப்பெட்டி எடுக்கிறதா இருந்தது அப்படின்னா நம்ம எப்படியாவது பணப்பெட்டி அவன் கைக்கு வர மாதிரி பண்ணணும். விசித்ரா மேம் மட்டும் அந்த பணப்பெட்டி பக்கத்துல வந்தாங்க அப்படின்னா நான் அவங்களை வெறுப்பேத்தி விட்டுறேன், இதுக்காக தான் இவ்வளவு நாள் விளையாண்டிங்களா அப்படின்னு கேட்டா அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஜர்க்கடிப்பாங்க. அந்த டைம்ல நம்ம பையனை உள்ள பூந்து அந்த பணப்பெட்டி எடுக்க வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேசி சிரிச்சிட்டு இருந்தாங்க. சோ எல்லாருடைய கண்ணு இப்ப அந்த பணப்பெட்டி மேல தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் எந்த சீசன்லயும் இல்லாத அளவுக்கு பணப்பெட்டிக்காக ஒரு சண்டை வருமோ அப்படின்னு தோணுது. பார்க்கலாம். அதுக்கடுத்து பிக் பாஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு யார்ப்பா இந்த வாரம் ஸ்மால் பாஸ் வீட்டுக்கு போறீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டிருப்பாப்ல. ஆப்வியஸ்லி இந்த இடத்துல மணி, விஷ்ணு, தினேஷ், விஜய் இவங்க 4 பேருமே வந்திருப்பாங்க. நாங்க 4 பேர் பாய்ஸாவே இருந்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்ப மீதி இருக்கிறதெல்லாம் கேர்ள்ஸ் தான் அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லிடுவாப்ல. சோ இந்த வாரம் யார் அதிகமான என்டர்டெயின்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம் அப்படிங்கிற
மாதிரிலாம் வேற நடுவுல வார்த்தை விட்டுருவாப்ல. அதுக்கு மாயா காண்டாகி அப்படிலாம் சொல்லக்கூடாது, பாய்ஸ் கேர்ள்ஸ் அப்படிங்கிற மாதிரி பார்ஷியாலிட்டி பார்க்கறதே எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த டாபிக்கை டைவர்ட் பண்ணி எங்கேயோ எடுத்துட்டு போயிட்டாங்க. அது ரொம்ப இன்டெப்தான விஷயம். சோ அதை நம்ம இங்க பேச தேவையில்ல, தனியா இன்னொரு வீடியோல பேசலாம். பட் அது எபிசோட்லயும் கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் விஷ்ணு வந்து டிக்கெட் டு ஃபினாலே வின் பண்ணாரு இல்லையா, அதுக்காக அவருக்கு வந்து 5 ஸ்டார்ல இருந்து ஒரு கிஃப்ட் ஹாம்பர் வந்திருக்கும். அதனால ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாப்ல. அது எல்லாரும் சாப்பிட்டு பார்த்து கொஞ்ச நேரம் ஜாலியா இருந்திருப்பாங்க. இந்த மாதிரி ஒன்னொன்னா கொடுத்து இன்னைக்கு எல்லாரையும் ஜாலியா வச்சிருந்தாங்க. அதான் நடந்தது. இது முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கப்பா தம்பிகளா, இந்த வாரமும் நாமினேஷன் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் ஆக்டிவிட்டி ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு பாக்ஸிங் க்ளோஸ் மாதிரி எல்லார் கையிலையும் கட்ட விட்டு ரிங்ல ஏத்தி நிப்பாட்டி உங்களுடைய ஆப்பனண்ட்டை சூஸ் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, தினேஷ் வந்து இந்த இடத்துல பூர்ணிமாவை செலக்ட் பண்ணிருப்பாப்ல, மாயா வந்து மணியை செலக்ட் பண்ணிருப்பாங்க, விஜய் வர்மா வந்து விஜித்ராவை செலக்ட் பண்ணிருப்பாரு. சோ இவங்க எல்லாம் செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பிக் பாஸ் அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் நாமினேட் ஆக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வளவலன்னு வளர்த்து அதுக்கப்புறம் ஒரு போர்டு இறக்கி இருப்பாப்ல, எல்லாருமே இந்த வாரம் நாக் அவுட், எல்லாருமே நாமினேஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன பிராங்க் பண்ணிருப்பாரு. பட் இது ஒண்ணு பெருசா நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரம் எல்லாருமே நாமினேட் ஆக போறாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா பிராங்க் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்காங்க. பட் அது ஒன்னும் பெருசா எடுபடல. இதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு மிக்ஸி கிஃப்டா வந்திருக்கும், அதை கொடுத்திருப்பாங்க. அப்புறம் பிக் பாஸ் வந்து ஒரு டாஸ்க் வச்சிருப்பாப்ல. இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, மாயா வந்து இந்த கேர்ள்ஸ் பாய்ஸ் மேட்டர்ல கொஞ்சம் டென்ஷன் ஆனாங்க அப்படின்ட்டு. அதனாலேயே பிக் பாஸ் இந்த இடத்துல இன்னைக்கு நைட்டு நியூ இயர் பார்ட்டியை உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணிருக்கோம். பட் அது உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்க எல்லாம் ஒரு கேம் விளையாடணும், அந்த கேம்ல ஜெயிச்சா மட்டும் தான் உங்களுக்கு அந்த பார்ட்டி எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கேம் ஆண்கள் மட்டும் தான் விளையாட போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் வச்சிருப்பாப்ல. அதுக்கப்புறம் அந்த கேம் விளையாடி இருப்பாங்க. ஒண்ணும் இல்ல, இந்த ஸ்விம்மிங் பூல்ல மேல போடுவாங்க இல்லையா மிதக்கிறதுக்கு, அதை இவங்க போட்டுக்கிட்டு நடந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன டாஸ்க் வச்சிருப்பாங்க. அதுல இவங்க ஈஸியாவே ஜெயிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அந்த பலூன்ஸ் எல்லாம் எடுத்துட்டு கொஞ்ச நேரம் ஜாலியா விளையாடி இருப்பாங்க. அது லைவ்ல பாக்குறது கொஞ்சம் ஃபன்னா இருந்தது. அதுக்கப்புறம் தான் விஷ்ணுவும் மணியும் தனியா உட்காந்து பேசுவாங்க. ஆக்சுவலி இது கொஞ்சம் இம்பார்ட்டன்டான டாபிக் தான். மணி வந்து எதுக்காக மாயா எப்ப பார்த்தாலும் இந்த மாதிரி கடுப்பாவே இருக்காங்க. இன்ஃபேக்ட் வீக்கெண்ட் எபிசோட்ல கூட ரவீனா வந்து நானும் மாயாவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கோம், அதாவது ஒரே கலர்ல ட்ரெஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னா, அதுக்கு மாயா வந்து ரொம்ப திரும்பி பார்த்து கேவலமா இருக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல நானும் திரும்ப கலாச்சு விட்டேன். எதுக்காக இந்த மாதிரி கெட்டத்தனமா அவ விளையாடுறா அப்படிங்கிற மாதிரி மணி சொல்ல, விஷ்ணுவும் கிளியரா சொல்றாப்ல, ஆமாண்டா எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் விலகியே வந்தேன். அவங்க எப்போ ஒருத்தனுடைய எமோஷனல் கூட விளையாட ஆரம்பிச்சிட்டாங்களோ அப்பவே நான் விலகி வந்துட்டேன். இப்படிதான் பிரதீப கவுத்தாங்க அண்ணன் அண்ணன் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் ஐஷு மேட்டர்ல தூண்டி விட்டதே இவங்க தான். அதுக்கடுத்து நிக்சனை துரத்துனாங்க. இப்படிதான் விக்ரமையும் வெளில துரத்துனாங்க. நம்ம எல்லாம் உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் மாதிரி அப்பப்ப எமோஷனல் கேம் ஆடி நம்மள யூஸ் பண்ணிட்டு அப்படியே டிஷ்யூ பேப்பர் மாதிரி கசைக்கு தூக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் விஷ்ணு சொல்லிக்கிட்டு இருக்காப்ல. இப்பதான் தினேஷ் இன்னொரு விஷயத்த சொன்னாரு. ஏன்பா நான் வேற அந்த பொண்ணு கிட்ட பேசினேன், ஐஷு சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். ஐஷு யாரு எனக்கு தெரியாதே அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டாங்க. ஐஷுவியா அவங்க மறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சொல்லிட்டாங்க. இதெல்லாம் எப்படி அப்படின்னு எனக்கு புரியவே இல்லை அப்படிங்கிற மாதிரி தினேஷ் உள்ள போட்டு விட்டாரு. சோ மாயாவோட கேமே இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் விஷ்ணு கொஞ்சம் தெளிவா இருக்காப்ல, அடுத்த வாரம்லாம் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு கிளியரா போயிட போறேன், என்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. சோ என்ன நடக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கப்புறம் எல்லாருமே அந்த நைட் பார்ட்டிக்காக ரெடியா இருப்பாங்க. இப்பதான் இந்த இடத்துல தினேஷ் மணியை கூப்பிட்டு, தம்பி ஓப்பனா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீ அந்த பணப்பெட்டி எடுக்கிற ஐடியால இருக்கியா அப்படின்னு கேட்டிருப்பாப்ல. மணி வந்து எனக்கு இப்போதைக்கு எடுக்கிற ஐடியா இல்லனா, எடுக்க கூடாது அப்படின்னு தான் நினைக்கிறேன், ஆனா அந்த மொமெண்ட்ல என்ன நடக்குதோ அதுதான் அப்படிங்கிற மாதிரி இவரும் சொல்லிட்டாப்ல. அப்பதான் விஷ்ணு தினேஷ் ரெண்டு பேருமே சொல்லுவாங்க, யாராவது பணப்பெட்டி எடுக்கிறதா இருந்தா முன்னாடியே எங்க கிட்ட சொல்லுங்க, அப்பதான் அதுக்கேத்த மாதிரி பிளான் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. தினேஷோட பிளான் என்ன அப்படின்னா, மணி ஒரு வேளை அந்த பணப்பெட்டி எடுக்கிறதா இருந்தாரு அப்படின்னா விசித்ராவை எடுக்க விடாம தடுக்கலாம், கொஞ்சம் அவங்கள உசுப்பேத்தி விடலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேருக்குள்ள ஒரு பிளான் பண்ணிப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சோ என்ன நடக்குது அப்படிங்கறத அந்த மொமெண்ட்ல முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி 3 பேருமே இப்போதைக்கு யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பார்ட்டி ஸ்டார்ட் ஆகும். சோ எல்லாருமே இந்த இடத்துல ஒரு நல்ல டான்ஸை போட்டுட்டு நைட் டின்னரை முடிச்சிருப்பாங்க. உண்மையிலே எல்லாரோட காஸ்டியூமும் நல்லா இருந்தது. உங்களுக்கு யாருடைய காஸ்டியூம் பிடிச்சிருந்தது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. கேக்க வெட்டி அதை செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டு மணி, தினேஷ், விஷ்ணு இவங்க 3 பேர் தனியா உட்காந்து பேசுவாங்க. விஷ்ணு சொல்லுவாப்ல, ஏண்டா நான் டிக்கெட் ஃபினாலே வின் பண்ணது யாருக்குமே பிடிக்கல போலியடா, நியூ இயர் விஷ் சொல்லும்போது கூட தள்ளி நின்னு தான்டா பண்றாங்க, இவங்களுக்கு என்னடா என் மேல இவ்வளவு காண்டு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாப்ல. எதுக்கு இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காப்ல. மணி இந்த இடத்துல அந்த பணப்பெட்டியை பத்தி பேச ஆரம்பிச்சிருப்பாப்ல. யார் எடுக்கிறதுனால முன்னாடியே சொல்லுங்க, அதுவும் நீ எடுக்கிற அப்படின்னா நான் வந்து அதை கொஞ்சம் ஏத்தி விட பாக்குறேன், இல்ல அப்படின்னா அந்த 2 லட்சத்தோட மாட்டிப்பீங்க. சோ நீ எடுக்கிறதா இருந்தா நான் வந்து அந்த பணப்பெட்டி எடுக்கிற மாதிரி சீன் போட்டு ஒரு 10 லட்சம் வர அளவுக்கு பண்றேன் அப்படிங்கிற மாதிரி தினேஷ்லாம் ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காப்ல. சோ பணப்பெட்டி எடுக்கிறதுல இப்போ ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. மணி என்ன சொல்றாரு அப்படின்னா, பூர்ணிமா பணப்பெட்டி எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாப்ல. சோ என்ன ஆக போகுது அப்படின்னு தெரியல. நாளைக்கு பணப்பெட்டி வந்தது அப்படின்னா அதுல ஏதோ ஒரு சம்பவம் இருக்கதான் போகுது, அது கன்ஃபார்ம். எனக்கு தெரிஞ்சு 2 பணப்பெட்டி அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா டவுட் தான். ஒன்னு வரும், மேபி எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படின்னு தெரியல. அதிகமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா மாயா அதுக்காக சண்டை போட்டாது எடுத்துட்டு போயிடுவாங்க, அது எனக்கு கிளியரா புரியுது. என்ன பொறுத்த அளவுக்கு பணப்பெட்டி உள்ள வந்தது அப்படின்னா அது ஒரு 7 லட்சத்துக்கு மேல இருந்தது அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா அதை மாயா தான் எடுப்பாங்க. தினேஷ் ஏதாவது பிளான் பண்ணி இல்ல விஷ்ணு கூட சேர்ந்து அது மணிக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணாதான் உண்டு. இப்போதைக்கு அந்த பணப்பெட்டிக்காக மாயாவும் ரேஸ்ல இருக்காங்க, பூர்ணிமாவும் எடுப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்களுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது
கிளியரா புரியுது. மணி எடுப்பாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு டவுட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் இந்த கேம்க்குள்ள வரும்போது, அவங்க அம்மா வந்து எக்காரணத்த கொண்டு பணத்த மட்டும் எடுக்காத அப்படின்னு சொல்லி தான் அனுப்பிச்சாங்களாம். பணத்துக்காக விளையாண்ட மாரி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாரி சொல்லி அனுப்பிச்சதா இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல சொல்லியிருந்தாரு ரவீனா கிட்ட. சோ அதனால இவர் எடுக்கிறதுக்கு சான்ஸ் கம்மி. விஷ்ணு தினேஷ் கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. அவங்க தோக்குற நிலைமையில இருந்தா கூட அவங்க அந்த ஸ்டேஜ்க்கு போக தான் பார்ப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க 2 பேரும் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. விசித்ரா மேம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ விசித்ரா, விஜய் வர்மா, பூர்ணிமா, மாயா இவங்க 4 பேருக்கு தான் இதுக்கான வாய்ப்பு அதிகம்னு நினைக்கிறேன். சோ எனக்கு தெரிஞ்சு இந்த 4 பேர்ல மாயா எடுக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. சோ உங்களோட ஒபினியன்ஸ் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நாளைக்கு எபிசோட்ல இந்த பணப்பெட்டியை வச்சு ஒரு சம்பவம் இருக்கு. அது மட்டும் கிளியரா புரியுது. சோ இதுதான் இன்னைக்கு எபிசோட்ல நடந்தது. எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு எபிசோட்ல பெருசா கண்டென்ட் இல்ல. இந்த பணப்பெட்டியை வச்சு தான் ஓட்டி இருக்காங்க. சோ கொஞ்சம் கொஞ்சமா இந்த வாரம் கெஸ்ட் எல்லாம் உள்ள வரதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஆனா பிரதீப் வருவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியல. பட் அவரை கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த வாரம் உண்மையிலேயே டிஆர்பி வேற லெவல்ல இருக்கும். சேனல் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். பட் இன்னும் எந்த நியூஸும் கிடைக்கல. கெஸ்ட் எல்லாம் உள்ள வர ஆரம்பிச்சாங்க அப்படின்னா பிரதீப கூட்டு வந்தாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். என்னோட ஒப்பீனியன் இது. பட் சேனல் என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அது மட்டும் இல்லாம நிக்சன் வேற வெளியில போயிட்டு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. இன்னும் தெளிவா எதுவும் சொல்லல. பட் நான் நிறைய விஷயத்துல தப்பு பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வினுஷா கிட்டயும் ஐஷு கிட்டயும் சாரி எல்லாம் கேட்டிருக்காப்ல. கூடிய சீக்கிரம் ஒரு வீடியோ போட்டு எல்லாத்தையும் அப்லோட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அவர் சொன்னதுக்கு அப்புறம் என்ன கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். மேபி இந்த வாரம் கெஸ்டா உள்ள வந்தார் அப்படின்னா பூர்ணிமா மாயா கிட்ட எப்படி ரியாக்ட் பண்ணுவார் அப்படின்னு தெரியல. அதுக்காகவும் நான் கொஞ்சம் ஆவலா இருக்கேன். சோ இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் வீடியோ பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும். சோ போற பக்கத்துல ஒரு லைக் போட்டு எத்தனை லைக் அப்படிங்கறத கமெண்ட்ல போட்டீங்க அப்படின்னா நம்ம சேனல் அடுத்த கட்டத்துக்கு போகும். சோ இதை பண்ணுவீங்க அப்படின்னு நம்பி வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல உங்க எல்லாத்தையும் மீட் பண்றேன். பை, தேங்க் யூ கைஸ்.